Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம இன்றைக்கி தயார் பண்ணுறது ஒரு பப்பாயை வச்சு ஃபேஸ் பேக். பாருங்கள், இவ்வளோ பெரிய பீஸ் பப்பாயை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தோலெல்லாம் சீவிட்டு இது சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய பீஸ் போதும். அடுத்து வந்து முல்தானி மிட்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பச்சை பால், அடுத்து வந்து தேன். இது 4 வச்சு நம்ம இன்றைக்கி பப்பாயில் ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணுறது பார்க்கலாம். பப்பாயை இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் இந்த பப்பாயை மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஃபுல் மேஷ் ஆகிடணும். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக வெறும் பப்பாயும் மேஷ் ஆகணும். அதிலே நம்மளுக்கு தண்ணியெல்லாம் கிடைக்கும். பப்பாயில் வந்துட்டு விட்டாமின் ஏ, விட்டாமின் சி இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்து கொடுக்கும். நல்லா க்ளோவாக, ஷைனிங்காக, நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும் நம்ம ஸ்கின்னை. அடுத்து வந்து இதில் வந்து நான் முல்தானி மிட்டி நான் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி நான் ஆட் பண்ணுறதுல நம்ம இது கலக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ அது பேக் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு தெரியும். இதனால நல்லா நம்ம கலக்கிக்கலாம். பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குது. முல்தானி மிட்டி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ட்ரை ஆக்காது, நம்மளுக்கு நல்லா பிரைட்னஸாக கொடுக்கும். 15 நிமிஷம் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணவும் போது அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும் முல்தானி மிட்டியில். அடுத்து வந்து நம்ம இதில் சேர்க்க போட்டு பச்சை பால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் பச்சை பால் சேர்க்குறேன். இது 3 நம்ம கலக்கிக்கலாம். நல்லா கலக்கி ஆன பிறகு இதில் வந்து டாபர் ஹனி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு அந்த கரும்புள்ளி இருக்கிறதால நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டாபர் ஹனி. இப்போ இது 4 சேர்த்து நம்ம நல்லா கலக்கிட்டு நம்மளுக்கு ஃபேஸ் பேக்கு ரெடி. இது ஆன் பெண் 2 பேரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பப்பாயை நம்ம ஸ்கின் அவ்வளோ ஒரு க்ளோவாக, ஷைனிங்காக, இதுவாக நம்மளுக்கு கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு க்ரீமு ரெடி. இப்போ இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக தான், அதனால தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி வேணும்னாக்கா நீங்கள் கழுத்து ஃபுல் பாடி கூட நீங்கள் குளிக்கும் போது போடணுன்னா நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் முல்தானி மிட்டி எடுத்துக்கலாம். பால் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம முகத்தில் அது ஒட்டணும். நம்மளுக்கு நம்ம ஃபுல் பாடி போடணும் குளிக்கும் போதுனா கூட நம்ம பாடியில் அது ஃபுல்லு இருக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணியாக போட்டோம்னா அது நம்ம பாடியில் செட் ஆகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டு நீங்கள் நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு ஸ்கின் நல்லா பிரைட்டு, க்ளோவாக, நல்லா ஒரு ஷைனிங்காக கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.